7 சட்டமன்ற தொகுதிகளிலும் பறக்கும் படை மற்றும் நிலையான கூர்ந்தாய்வு குழுவினர் இரவில் தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் பணிகள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் நேரில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026ஐ முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் பறக்கும் படை மற்றும் நிலையான கூர்ந்தாய்வு குழுவினர் இரவில் தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் பணிகள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் முன்னிலையில் நேரில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளப்பட்டி சோழவந்தான் சாலையில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் நிலையான கூர்ந்தாய்வு குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளையும், வத்தலகுண்டு பெரியகுளம் சாலையில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் நிலையான கூர்ந்தாய்வு குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளையும், ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திண்டுக்கல் தேனி சாலையில் அமைந்துள்ள சித்தையன்கோட்டை சோதனை சாவடியில் பறக்கும் படையினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாகன சோதனை பணியினையும், புதுச்சத்திரம் சோதனை சாவடியில் நிலையான கூர்ந்தாய்வு குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணியினையும், வேடசந்தூர் ஒட்டன்சத்திரம் சாலையில் உள்ள நவாமரத்துப்பட்டி சோதனை சாவடியில் நிலையான கூர்ந்தாய்வு குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளையும், அகரம் அரசு மேல்நிலைப் பள்ளி அருகில் உள்ள சோதனை சாவடியில் பறக்கும் படையினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாகன சோதனை பணியினையும், ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொப்பம்பட்டியில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் பறக்கும் படையினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணியினையும், தாராபுரம் முதல் ஒட்டன்சத்திரம் வரை உள்ள சாலையில் அமைந்துள்ள அப்பியம்பட்டி சோதனை சாவடியில் நிலையான கூர்ந்தாய்வு குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணியினையும், வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி கல்வார்பட்டிக்குட்பட்ட கூம்பூர் காவல் நிலையம் அருகில் உள்ள சோதனை சாவடியில் நிலையான கூர்ந்தாய்வு குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணியினையும் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார்.